இன்னைக்கும் போஸ்டர்ல பார்த்திருப்பீங்க. பாவம் செய்வதனால் இயேசு நம்மை நேசிக்காமல் போயிடுவாரா? பாவம் இயேசுவின் அன்பை தடுக்குமா? அப்படிங்கிற ஒரு தலைப்புல நீங்க நம்ம தியானிக்க போகிறோம். சில விஷயத்த நான் சொல்லிடுறேன். பாவம்ங்கிறது மோசம்தான். நம்ம பாவத்துக்கு சப்போர்ட் பண்ணி பேச போறது கிடையாது. உலகத்துல எல்லாத்தையும் நம்ம அக்செப்ட் பண்ண முடியாது. பாருங்க, எல்லா தப்புகளையும் நம்ம அக்செப்ட் பண்ணோம்னா அந்த உலகத்துல ஒரு சமுதாயம் சரியா இருக்காது. எனவே நான் பேச போகிற விஷயங்கள் நான் பாவத்துக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறேன் அப்படின்னு சொல்லி நினைச்சிடாதீங்க. அதனால முதல்ல சொல்றேன். முதல்ல சின்ன பிள்ளைங்கள்ல இருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் பாவத்தை குறித்துதான ஒரு ஒரு தெளிவு இருக்கணும். எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எது கரெக்ட், எது தப்பு, எது ஆண்டவருக்கு பிரியம், எது வேதாகத்தின்படி சரி, இப்படி எல்லா விஷயம் நம்ம தெளிவாக தெரிந்திருக்க வேண்டும். அது அவசியம். நமக்கு சொல்லி கொடுக்கல அப்படின்னா நமக்கு தெரியாது. பொதுவாவே பாருங்க, எல்லாரும் ஒரு ஒரு நியாயப்பிரமாணம் இல்லைன்னா பாவம் இல்ல என்னங்கிறது நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி வசனம் இருக்கு. இப்போ நம்ம உலகத்துல சின்ன பசங்களுக்கு நிறைய சேட்டை பண்ணுவாங்க. குழந்தையா இருக்கும்போது பயங்கர சேட்டை பண்ணுவாங்க. அப்போ அந்த பெற்றோர் இதை செய்யாதன்னு சொல்லி சொன்னாதான் அந்த அந்த சின்ன குழந்தைக்கு அதை செய்யக்கூடாதுங்கிறது தெரியும். இந்த சின்ன குழந்தை பண்ற சேட்டைகள், பிரச்சனை, அவங்க பண்ற தப்பு எல்லாத்தையும் அந்த பேரண்ட்ஸ் பார்த்து சிரிச்சு பண்ணு பண்ணுன்னு சொன்னாங்கன்னா, அந்த பிள்ளை தொடர்ந்து ஐயோ அப்ப நம்ம பண்றது கரெக்ட் தான் போல, செய்யலாம் போல அப்படி சொல்லி செஞ்சு செஞ்சு பெரியவங்களா ஆகும்போது அந்த பேரண்ட்ஸ்க்கே ஒரு உணர்வு, ஐயோ ஐயோ நம்ம பசங்களை தப்பா வளர்த்துட்டோம், நம்ம சரியா சொல்லி கொடுக்கல அப்படிங்கிறது அவங்களுக்கு வளர்ந்த பிறகுதான் தெரியும். நிறைய பெற்றோர்கள் குழந்தைகள் சின்ன வயசுல செய்யற சேட்டைகள் அதை பார்த்து ரசிப்பாங்க. அவங்க பொருட்கள் எடுத்து உடைப்பாங்க, கீழே தள்ளுவாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். ஆனா ஒரு குறிப்பிட்ட வயசு வரும்போது மறுபடியும் அந்த பையன் அந்த பொருளை எடுத்து உடைக்கும் போது அவங்களுக்கு கோபம் வரும். ஒரு காலத்துல ரசிச்ச விஷயங்கள் பின்னொரு காலத்துல கோபமே மாறும். அப்போ சின்ன வயசுல இருந்து சின்ன பசங்களுக்கு, குழந்தைகளுக்கு என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாதுங்கிறத கற்றுக் கொடுக்கணும். அது சின்ன பிள்ளைகளுக்கு மட்டும் கிடையாது, பெரியவர்களுக்கு. ஒரு வாலிப சகோதரர் இருக்கிறாருன்னா அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். பெற்றோரோ யாரோ சபையில உள்ள மூப்பர்களோ, பாஸ்டர்ஸோ இல்ல டீச்சர்ஸோ எது சரி எது தவறுங்கிறத அடிக்கடி சொல்லிட்டே இருந்தாதான் அவங்களுக்கு சரி நம்ம தப்பு பண்ணக்கூடாதுங்கிற ஒரு பயம் அவங்களுக்கு இருக்கும். இது ஒரு காரியம் இருக்கட்டும். இது எதுக்கு நான் முதல்ல சொன்னேன்னா, நம்ம பேச போறதை வைத்து பாவம் செய்யலாம் போல அப்படின்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. அதுக்காக தான் இதை நான் சொல்றேன். இப்பதான் நம்ம செய்திக்குள்ளாய் போகிறோம். பாவம் செய்வதனால ஒரு விஷயத்த புரிந்து கொள்ளுங்க. பாவம் செய்வதனால இயேசு நம்மை வெறுக்க போறது கிடையாது. இயேசு நம்மள இயேசு அன்பு குறைய போறது கிடையாது. அதனாலதான் நான் இவ்வளவு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தேன். அதுக்காக நம்ம பாவம் செய்யலாமா அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடாது. அதுக்காக தான் நான் இவ்வளவு விஷயத்த நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன். ஆனா பாவம் இயேசுவின் அன்பை நம்மள குறைக்காது. அது உண்மை. நம்ம நிறைய டைம் நம்ம நமக்கு நம்ம ஒரு தப்பு பண்ணும்போது நமக்கு முதல்ல வர்ற ஒரு பயம் என்னன்னா, நான் இயேசுகிட்ட இருந்து பிரிஞ்சு வந்துட்டேன், நான் ஏசப்பா என்ன நேசிக்க மாட்டாரு, அவ்வளவுதான் என்ன கைவிட்டுருவாரு அப்படின்னு நினைப்போம். அது தப்பு. ஆனா அதுல என்ன நடக்குதுன்னா, பாவம் இயேசுவின் அன்பை குறைக்காது. ஆனா என்னன்னா, பாவம் ஒரு சந்தேகத்தை எழுப்பும். என்ன சந்தேகத்தை எழுப்பும்னா, இயேசு இனிமே என்ன நேசிக்க மாட்டாரோ, இயேசு இனிமே எனக்கு முன்னாடி மாதிரி என்ன கேர் பண்ண மாட்டாரோ, என்னுடைய ஜெபத்தை கேட்க மாட்டாரோ, இயேசு என்னை விட்டுட்டு போயிடுவாரோ அப்படிங்கிற பல சந்தேகங்களை இந்த பாவங்கள் எழுப்பும். அதனாலதான் இந்த பாவம் கொஞ்சம் மோசம். நம்ம ஆனா இயேசுவின் அன்பை விட்டு பிரிக்காது. இயேசு நம்ம என்ன லெவல்ல இருந்தாலும் அவர் நம்ம நேசிக்கப்படுறது உறுதி. அவரு அதனாலதான் அதனால நம்ம பாவம் செய்யணுங்கிறது கிடையாது. அப்போ நமக்கு நிறைய பேருக்கு இன்னைக்கு ஒரு டவுட் இருந்திருக்கும். எனக்கும் நான் வாழ்க்கையில நிறைய முறை நான் இந்த கேள்வியை கேட்டிருக்கிறேன். ஒரு பாவம் செய்யும்போது நம்ம அப்படியே நொந்து போய் ஏசப்பா விட்டு ஓடுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். எனக்கு தகுதியே இல்ல, இனிமே அவர் என்ன நேசிக்கிற மாட்டாரு, இனிமே நான் அவர்கிட்ட ஜெபம் பண்ண முடியாது, வேதத்தை வாசிக்க முடியாது, நான் விழுந்துட்டேன் அப்படின்னு நம்ம ரொம்ப நினைப்போம். இது ஆதியில ஆதாம்கிட்ட இருந்து அந்த விஷயங்கள் இருக்கு. ஆதாம் அவர் புசிக்க கூடாதுங்கிற ஒரு பழத்தை எடுத்து சாப்பிட்ட உடனே ஆதாம்குள்ள வந்த ஒரு உணர்வு என்ன தெரியுமா? ஏசப்பாட்ட இருந்து ஓடி ஒளியிறாரு. இன்னைக்கு நம்ம அதை தான் செய்வோம். நீங்க அந்த செய்தியை பல முறை உங்க வாழ்க்கையில கேட்டிருக்கலாம். ஆனாலும் இன்னைக்கு நான் மறுபடியும் ரிமைண்ட் பண்ண விரும்புறேன். ஆதாம் தப்பு செஞ்ச உடனே முதல்ல செஞ்ச விஷயம் ஏசப்பாட்ட இருந்து ஓடி ஒளியிறாரு. இன்னைக்கும் நம்ம எல்லாருமே இந்த விஷயத்த செய்யறோம். தப்பு பண்ண உடனே நம்ம எடுக்கிற முடிவு என்ன தெரியுமா? அவரை விட்டு தூரம் போகணும், இல்ல அவர்கிட்ட நான் பக்கத்துல போக முடியாது, நான் தள்ளி போகணும் அப்படின்னு சொல்லி இந்த முடிவை தான் நம்ம எல்லாரும் எடுக்கிறோம். இருக்கிறதுல மோசமான ஒரு முடிவு அதுதாங்க. அவர் தப்பு பண்ணாலும் நம்ம எப்போ திரும்பி வருவோம் தான் வெயிட் பண்றாரு தவிர, இன்னைக்கு உலக மனுஷன் எடுத்து பார்த்தோம்னா, உலக மனுஷனுக்கு விரோதமா ஒரு விஷயம் செய்யும்போது அந்த மனுஷனை மட்டும் என்ன எதிர்பார்க்கறேன்னா, இந்த இவங்ககிட்ட பேசவே கூடாது, என்ன ஹர்ட் பண்ணிட்டாங்க, என்ன இப்படி துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு அது மனுஷன் நினைக்கிறது. நம்ம மனுஷனுடைய இருதயத்தை மாதிரி நம்ம ஆண்டவருடைய இருதயத்தையும் யோசிக்க கூடாது. மனுஷன் ஒரு தப்பு நம்ம அவனுக்கு விரோதமா பண்ணோம்னா அதுக்கப்புறம் நம்மளை அக்செப்ட் பண்ணவே மாட்டான். அவருடைய நம்பிக்கை ஒரு தடவை உடைச்சிட்டவன் கூட மறுபடியும் அவங்களை நம்மளால நம்பவே முடியாது. இன்னைக்கும் அது நான் கூட அப்படிதான்.
ஒருவேளை என்னுடைய நம்பிக்கையை யாராவது சிதைச்சிருந்தாங்க அப்படின்னா, என்னுடைய நான் ஒரு தடவை அவங்கள நம்பி ஏமாந்துருந்தேன்னா அடுத்ததா நான் அவங்கள நம்ப மாட்டேன். எல்லாருமே அப்படிதான். ஒருத்தவங்க நமக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க. ஒரு தடவை நம்மள நம்ப வச்சு ஏமாத்திட்டாங்க அப்படின்னா, நம்ம என்னதான் அவங்கள நேசிச்சா கூட அவங்கள நம்புறதுக்கு நமக்கு முழு மனசு அவங்களால நம்ப முடியாது. அவங்கள நம்பிக்கை வரவே வராது. ஆண்டவர் அப்படி கிடையாது. ஆண்டவர் எத்தனை முறை ஏமாற்றினாலும், எத்தனை முறை இடறி விழுந்தாலும், அவர் நம்மை எப்பொழுதும் நேசிக்கிறது போலதான் நேசிக்கிறார். எப்பொழுதும் அவர் அதே ஒரு அன்புதான் அவர் நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். சோ இன்னைக்கு பிசாசு நிறையவருடைய மனதுல, நீ இயேசுவுக்கு பிரியமானவன் கிடையாது, இயேசுவுக்கு பிரியமானவள் கிடையாது, நீ அவருடைய கிருபையில இருந்து விழுந்துட்ட, நீ அவர் உன்னை நேசிக்க மாட்ட, நீ செஞ்ச தப்புக்கு மன்னிப்பே கிடையாது அப்படி சொல்லி நிறைய பேரை நம்ப வச்சுட்டு இருக்கிறான். ஆனா இன்னைக்கு நீங்க ஒரு விஷயத்தை தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க செய்யற பாவங்கள் இயேசுவின் அன்பை ஒரு துளியும் குறைக்க போறது கிடையாது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? திரும்பி திரும்பி பாவம் செய்யலாமா? நம்ம செய்யற பாவங்கள் இயேசுவை வேதனைப்படுத்தும், அவரை மறுபடியும் சிலுவையில அறையும். ஆனாலும் அவர் நம்மை நேசிக்கிறார். அப்ப நம்ம இது நமக்கு பாவம் செய்யறதுக்கு கொடுக்குற ஒரு லைசன்ஸ் மாதிரி தானே இருக்குது. அப்படி கிடையாதுங்க. இன்னைக்கு நான் எதற்காக இதை சொல்றேன்னா, சிலருக்கு திரும்பி வர முடியாம இருக்கும். பாவம் செஞ்சு விழுந்துட்டு, ஐயோ அவ்வளவுதான், என்னால நம்ம திரும்பி மறுபடியும் அந்த பரிசுத்த வாழ்க்கை வாழ முடியாது, மறுபடியும் நான் சர்ச்சுக்கு போக முடியாது, மறுபடியும் ஏசப்பாட்ட முன்புதான் போல இருக்க முடியாதுன்னு யாரெல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்களோ நான் அவங்களுக்கு நான் பேசுறேன். ஆண்டவர் பல வாய்ப்புகளை நம்ம வாழ்க்கையில தருவார். ரெண்டாவது செகண்ட் சான்ஸ். இந்த காடை நம்ம என்ன சொல்லுவோம்னா, ஏசப்பா என்ன சொல்லுவோம்னா, அவர் காட் ஆஃப் செகண்ட் சான்சஸ் அப்படின்னு சொல்லுவார். ரெண்டாவது வாய்ப்பு தருகிற தேவன் அப்படின்னு சொல்லுவார். அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அவர் செகண்ட் சான்ஸ் தர்றவர் மட்டும் கிடையாதுங்க. 3, 4, 5, 6, 10, 100 சான்ஸ் கூட நமக்கு தருவார். 100 சான்ஸ் கூட 100 முறை விழுந்தா கூட, அதான் பேதுரு கேட்கிறாரு உங்களை, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் பாவம் செஞ்சு அவனை எத்தனை தடவை மன்னிக்கணும்? 7 தடவை மன்னிக்கணும் இருக்கும்போது அப்படி சொல்ல, 7, 70 தடவை மன்னி அப்படிங்கிற, அவரை மன்னிச்சுக்கிட்டே இருங்க அப்படி. அப்புறம் ஒரு மனுஷனையே மன்னின்னு சொல்லும் போது அவர் நம்மளை மன்னிக்க மாட்டாரா? அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஒரு பாவம் செஞ்சுட்டோம், நம்ம என்ன பண்ணணும்? எவ்வளவு சீக்கிரமாய் ஆண்டவரிடத்துல நம்ம திரும்ப முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாய் திரும்புறது நமக்கு நல்லது. எவ்வளவு சீக்கிரமா இந்த பாவத்தை உணர்ந்து ஆண்டவர்ட்ட மன்னிப்பு கேட்டு திரும்பி வருகிறோமோ அவ்வளவு நல்லது நமக்கு. நம்மள நிறைய பேர் என்ன பண்ணிடுறோம்னா, ஒரு பாவத்தை செஞ்சதுனால அது பல பாவங்களை நம்ம லைஃப்ல ஓபன் பண்ணி விட்டுருது. ஒரு சின்ன ஒரு பொய் சொல்லியிருப்போம், அந்த பொய்யை மறைக்கிறதுக்கு இன்னொரு பொய் சொல்லணும், அந்த பொய்யை அப்படி பொய் மேல பொய்யா சொல்லி சொல்லி நம்ம பாவத்தின் மேல இப்படிதான் நிறைய வாழ்க்கை அப்படியே ஆண்டவர் விட்டு தூரம் போய்கிறது. ஒரு சின்ன ஒரு தப்பு பண்ணியிருப்பாங்க, ஜெபத்தை கட் பண்ணிடுவாங்க, அவ்வளவுதான் அப்படின்னு முடிஞ்சிட்டு, அந்த சின்ன தப்பு ஒரு பெரிய தப்புக்களை கொண்டு போகும். அந்த பெரிய தப்பு இன்னொரு பெரிய தப்புக்களை அப்படியே ஆண்டவர்கிட்ட போயிடுவாங்க. உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னோம்னா, இப்ப நமக்கு செல்போன் கையில இருக்குது. நம்ம என்ன நினைப்பாங்கன்னா, சரி ஒரு 5 நிமிஷம் போனை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 நிமிஷம் போனை யூஸ் பண்ணிடுவோம். ஆனா அந்த 5 நிமிஷத்தோட அது நிக்காது. அப்படியே அது 10 நிமிஷமாகும், 1 மணி நேரமாகும், 2 மணி நேரம், அந்த நாளே அப்படி ஸ்பாயில் ஆயிரும். இப்படிதான் பாவமும். ஒரு சின்ன ஒரு பாவம் செஞ்ச உடனே டக்குன்னு ஆண்டவர்ட்ட வந்துட்டோம்னா அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்? சரி, அப்படியே அந்த பாவத்துல இருந்து இன்னொரு பாவத்துக்கு போகும், இன்னொரு பாவத்துக்கு அப்படி போயிட்டு இருக்கும். நான் இன்னைக்கு சொல்றேன், இந்த விஷயத்த நீங்க வாழ்நாள் முழுவதும் மறக்காதீங்க. நீங்க பாவம் செஞ்சு அடுத்த நொடியே மறுபடியும் ஏசப்பாட்ட எப்படி திரும்ப வரணுங்கிறத ட்ரை பண்ணுங்க. அவர் ஏற்றுக்கொள்வாருங்க. எப்ப வந்தாலும் ஏற்றுக்கொள்வார். எத்தனை தடவை மீறி கீழே விழுந்தாலும் அவர் ஏற்றுக்கொள்வார். ஏன்னா அவரே சொல்லியிருக்காரு, 7, 70 தரம் மன்னின்னு சொல்லியிருக்கிறாரு. சொன்னவரே மன்னிக்காம இருப்பாரா? மன்னிப்பார் கண்டிப்பா. அப்போ இன்னைக்கு பேதுருவை குறித்து ஒரு சில சம்பவங்களை நம்ம ஏற்கனவே சொல்லி, போன தடவை கூட பேதுருவையும் யூதாசையும் கம்பேர் பண்ணி பேசணும். இப்ப பேதுரு அவர் என்ன பண்றாருன்னா, இயேசுவை 3 தடவை மறுதளித்தார். அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். 3 தடவை மறுதளித்தது மாத்திரம் அல்லாமல் இன்னொரு மோசமான ஒரு விஷயம் செய்யறாரு. யோவான் எழுதின சுவிசேஷத்தை நீங்க எடுத்து வேதாகம் இருந்துச்சுன்னா எடுத்து வச்சுக்கோங்க. யோவான் எழுதின சுவிசேஷத்துல என்ன பண்றாருன்னா, அவரு 21வது அதிகாரம் அதுக்கு முன்பதாக என்ன 21 முதல் வசனத்துல இயேசுவை மறுதளிச்சாச்சு, இயேசு மரணத்தை சிலுவையில அரைஞ்சாச்சு. இப்போ பேதுரு என்ன சொல்றாரு? இயேசு அவங்களுக்கு தரிசனமும் கொடுத்திருக்கிறார், உயிரோட எழுந்து வந்தது போல. ஆனா பேதுருக்கு திருப்தி இல்ல. பேதுரு தான் கெட்டதும் இல்லாம கூட இருக்கிற சீசர்களையும் பார்த்து சொல்றாரு, நம்ம மீன் பிடிக்க போவோம் அப்படிங்கிறாரு. இந்த பேதுருவை பார்த்துதான் ஆண்டவர் ஒரு நாள் கூப்பிட்டாரு, நான் உன்னை மனுஷனை பிடிக்கிறவரை மாற்று அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் மறந்துட்டு, தன் 3 தடவை இயேசுவை மறுதளிச்சோமே அதெல்லாம் மறந்துட்டு பேதுரு இன்னும் பெரிய தப்பு பண்றாரு. என்ன தப்புன்னா, தனக்கு கொடுக்கப்பட்ட நோக்கத்திலிருந்து விலகி, தனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம் பொறுப்புல இருந்து விலகி, அவர் உலக வாழ்க்கைக்கு ஒரு நார்மலான ஒரு லைஃபை தேடி ஆண்டவர் விட்டு தூரம் போக ட்ரை பண்றாரு. இதை சொன்ன ஒரு தப்பு இன்னொரு தப்ப அது இன்னொரு தப்புக்கு நம்மளை லீட் பண்ணும். ஏற்கனவே இயேசு 3 தடவை மறுதளிச்சாச்சு. மறுதளிச்சோடனே பேதுருக்கு இருக்க முடியல, அடுத்த தப்பு பண்ண பாக்குறாரு. ஓகே, அவ்வளவுதான், எனக்கு இயேசுக்கும் இருந்த உறவு முடிஞ்சிருச்சு. நம்ம எல்லாருமே அப்படிதான் நினைக்கிறோங்க. ஒரு தப்பு பண்ணோன்னு என்ன நினைச்சிடுறோம்னா, எனக்கும் இயேசுக்கும் இருந்த உறவு அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு.
அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு நார்மல் லைஃப், உலக மனிதர்களை போல ஒரு பாவ வாழ்க்கைக்கு, முற்றிலுமான ஒரு பாவ வாழ்க்கைக்கு போறதுக்கு நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். கஷ்டப்பட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்து செல்ஃப் கண்ட்ரோலா இருந்து நிறைய விஷயத்த நம்ம கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்திருப்போம். ஆனா ஏதோ ஒரு சின்ன விஷயத்துல விழுந்த உடனே நம்ம ஓகே அவ்வளவுதான், நான் விழுந்துட்டேன், இனிமே நான் எல்லா பெரிய பாவங்களையும் நான் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பாவத்துல விழுந்தா நீங்க பல பெரிய பாவங்களையும் செய்யறதுக்கு துணிகரம் கொள்கிறோம். பேதுரு அப்படிதான் ஒரு 3 தடவை இயேசு மறுதளிச்சாச்சு. அப்போது பின்னாடி திரும்பி வந்திருக்கலாம், வரல. இப்ப என்ன செய்யறாருன்னா, இயேசு தனக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை விட்டுட்டு, மனுஷரை பிடிக்கிறவரா என்னை மாற்றினேன்னு சொன்ன அதெல்லாம் மறந்துட்டு மறுபடியும் மீன் பிடிக்க போகிறார். அவர் போனது மட்டும் இல்லாம கூட இருந்த சீசர்களையும் அழைத்துட்டு போறார். பாருங்க, இன்னைக்கு நம்ம விழுகிறது அது அநேகர் விழுகிறதுக்கு காரணமா இருக்கும். இன்னைக்கு ஒரு தேவ மனுஷன் பின்வாங்கி போகிறது அநேக தேவ பிள்ளைகள் பின்வாங்கி போகிறதுக்கு காரணமா இருக்கும். நம்ம அதை பெருசா யோசிக்க மாட்டேங்கிறோம். நம்ம நினைக்கிறோம் நான் மட்டும் தான் பின்வாங்கி போறேன். ஆண்டவர் உங்களை ஒரு முக்கியமான இடத்துல வச்சிருக்கிறார். உங்களை பார்த்து உங்களுடைய பிள்ளைகள் பின்வாங்கி போவாங்க. இன்னைக்கு நீங்க விசுவாசத்துல இல்லைன்னா உங்களுக்கு பின்னாடி இருக்கிற உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள், இல்லைன்னா உங்க கூட சேர்ந்து ஜெபிக்கிறவர்கள், இல்லைன்னா உங்களை அறிந்தவர்கள், உங்களுடைய ஆவிக்குரிய நண்பர்கள், உங்களை சார்ந்து இருக்கிறவர்கள், இவங்களும் பின்வாங்கி போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. அப்ப என்ன பண்றோம்? ஒரு தப்பு நம்மளை இன்னொரு தப்பு செய்ய வைக்கிறது. அநேகர் தப்பு செய்யறதுக்கும் அது ஒரு காரணமா இருக்கு. அது எவ்வளவு மோசமா அதை அப்படியே போயிட்டே இருக்கு பாருங்க. இது ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி. ஒரு சின்ன பாவம் பெரிய பாவங்களுக்கு வழிவகுத்து கொண்டே இருக்கிறது. இது நிறைய நம்முடைய லைஃப்ல இதே போலதான். இன்னைக்கு அப்போ அதெல்லாம் ஆண்டவர் பிரேக் பண்ணணும். அப்ப என்ன பண்றாரு இயேசு? இதெல்லாம் வச்சுட்டு உடனே வந்துட்டார். பேதுரு மீட் பண்றதுக்காக வந்து நிக்கிறார். பேதுரு கடல்ல, நமக்கெல்லாம் அந்த சம்பவம் தெரியும். மீன் பிடிக்கிறாரு, ட்ரை பண்றாரு, ஒரு மீனும் அகப்படல. இப்ப இயேசு கரையில இருந்து வந்து நிக்கிறாரு. நின்னுட்டு அப்போ உங்க மீன், ஆண்டவர் சொல்றாரு வலைய போடுங்க, மீன் எல்லாம் கிடைக்குது, கரைக்கு வந்துட்டாங்க. இப்பதான் ரியல் கான்வர்சேஷன் பேதுருக்கு இயேசுக்கும். யோவான் 21வது அதிகாரத்தை நீங்க எப்பெல்லாம் நீங்க சோர்ந்து போறீங்களோ அந்த 21வது அதிகாரத்தை வாசிங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், சில அதிகாரங்கள் நமக்கு ரொம்ப முக்கியம். நேற்று தினத்துல கூட சங்கீதம் 119 வாசிங்கன்னு சொன்னேன். ஒருத்தவங்க உடனே போன் பண்ணி சொன்னாங்க, ஆமா 119 எனக்கும் ஆண்டவர் வாசிக்க சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி அதிகாரங்கள் சொல்லும் போது நீங்க தயவு செய்து வாசிங்க. இன்னைக்கு யோவான் 21, என்னைக்கெல்லாம் நீங்க சோர்ந்து போறீங்களோ, என்னைக்கெல்லாம் முடியல, ஊழியம் பண்ண முடியல, என்னைக்கெல்லாம் ஆண்டவரோட வாழ முடியல அப்படின்னு நினைக்கிறீங்களோ, யோவான் 21 எடுத்து வாசிச்சு பாருங்க. ஒரு அழகான ஒரு கான்வர்சேஷன் இயேசுவுக்கும் பேதுருவுக்கும். அப்போ இது ஏற்கனவே 3 தடவை மறுதளித்தார் பேதுரு. இப்போ மீன் பிடிக்க, மனுஷனை பிடிக்க ஆக்குவேன்னு சொன்னவர் மீன் பிடிக்க போகிறார். எந்த விஷயத்தை விட்டுட்டு வந்தாரோ அதே விஷயத்துக்கு மறுபடியும் போயிட்டாரு. இப்ப இயேசு அவரை சந்திக்கிறார். இப்போ பேதுருக்கு எவ்வளவு கில்ட் இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. 3 தடவை மறுதளிச்சிட்டோம். அது மட்டும் இல்ல, நம்மள மீன் பிடிச்சிருந்தவங்கள மனுஷனை பிடிக்கிறவராய் மாற்றுவேன்னு சொல்லி நம்மளை கூப்பிட்டு வந்து இவ்வளவு தூரம் நடந்துட்டு மறுபடியும் பழைய வாழ்க்கைக்கே திரும்பி போயிட்டோமே அப்படின்னு சொல்லி ஏசப்படைய முகத்துல அவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். அவ்வளவு ஐயோ அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு, பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி பேதுருக்கு பயங்கர கஷ்டம் இருந்திருக்கும். இப்போ ஆனா அங்க அவர் நினைச்ச மாதிரி எதுவும் நடக்கல. அவர் என்ன நினைச்சிருப்பாரு? ஏசப்பா வந்து என்ன திட்ட போறாரு, இனிமே வந்து உன்னை நான் நேசிக்கவே இல்லை, அவ்வளவுதான் பேதுரு என்ன நம்ப வச்சு ஏமாத்திட்டி அப்படின்னு சொல்லி ஏதாவது சொல்லுவாருன்னு பார்த்தா அவர் என்ன சொல்றாரு? பேதுருவே, நீ என்மேல் அன்பா இருக்கிற அப்படின்னு சொல்றாரு. பேதுருக்கு இந்த லியோ பாஸ்டருடைய மெசேஜ்ல கூட அவர் இந்த வார்த்தை அழகா சொன்னாரு. பேதுருக்கு நேசிக்கிறேங்கிறது சொல்ல முடியல. அவர் என்ன சொல்றாரு? ஆண்டவரை நீதர் இதை அறிவீர் அப்படிங்கிற. சில நேரங்கள்ல நமக்கு வார்த்தைகள் இருக்காது. நம்ம ஏன்னா ஆண்பட்ட அவ்வளவு விஷயம் நம்ம வாயில வார்த்தைகள் இருக்காது. நம்ம ஸ்பீச்லெஸ்ஸா இருப்போம். பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே உங்களுக்கு தெரியும்பா, எனக்கு தெரியாது, அவ்வளவுதான். அப்படிதாங்க லாஸ்ட்ல நம்ம ஆண்டவர் கையில ஒப்பு கொடுக்கறது தான் இருக்கு. யாரெல்லாம் வந்து ஆண்டவரே எனக்கு இந்த பாவத்துல இருந்து வெளியே வர தெரியல, நான் செஞ்சது பெரிய தப்பு தான், நீங்க பாத்துக்கோங்கன்னு யாரெல்லாம் சொல்றீங்களோ இன்னைக்கு அவங்களெல்லாம் ஆண்டவர் மறுபடியும் அதுல இருந்து ஒரு விடுதலை தரப்போகிறார். பேதுரு அதுதான் சொல்றாரு, ஆண்டவரே உங்களுக்கு தெரியும்பா, நான் நேசிக்கிறேன்னா நேசிக்கலைங்கிறது நீர் அறிவீர் அப்படிங்கிறாரு. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக அப்படிங்கிற. பேதுரு இழந்து போன ஊழியத்தை மறுபடியும் பேதுருவின் கையில எசப்பா கொடுக்குறாரு. நீங்க நினைக்கிறீங்க நான் பாவம் செஞ்சதுனால கிருபைகளை இழந்து போனேன், பாவம் செஞ்சதுனால எனக்கு கொடுத்த தரிசனத்தை இழந்து போனேன், பாவம் செஞ்சதுனால எனக்கு ஆண்டவர் கொடுத்த திட்டங்களை இழந்து போனேன், பாவம் செஞ்சதுனால ஆண்டவர் எனக்கு கொடுத்த அபிஷேகத்தை, மேன்மையை இழந்து போனேன்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். ஒருவேளை பாவம் செஞ்சதுனால நான் இயேசுவின் அன்பை கூட நான் இழந்து போன மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், இதையெல்லாம் அவர் உங்களுக்கு திரும்ப தரப்போகிறார். அவர் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறது ஒரே ஒரு விஷயம், நீ என் மேல் அன்பா இருக்கிறாயா, நீ என்னை நேசிக்கிறாயா அப்படின்னு. இப்போ இன்னைக்கு பாவம் செய்யறதுனால என்ன ஆகுதுன்னா, நம்ம சில நேரம் ஆண்டவருடைய அன்பை நம்ம கம்மி பண்ணிடுறோம். வேணாம்,
போதும் இந்த ரிலேஷன்ஷிப். சில விஷயம் ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனை வரதான் செய்யும். பிரச்சனை இல்லாத உறவுகள் எதுவுமே கிடையாது. ஒரு சின்ன தப்பு நடந்தோடனே ரிலேஷன்ஷிப்பே வேணாம், எனக்கு இந்த திருமணமே வேணாம், எனக்கு இந்த எங்க அம்மாவும் வேணாம், அப்பாவும் வேணாம், எனக்கு இந்த குழந்தைகள் வேணாம் அப்படின்னு சொல்லி நம்ம விட்டுட்டு போறது கிடையாது. அதை நம்ம மறுபடியும் ஒர்க் அவுட் பண்ணி மறுபடியும் இந்த ரிலேஷன்ஷிப்பை சரி பண்ண நம்ம ட்ரை பண்ணும். நிறைய டைம் நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, ஆண்டவரோட அந்த உறவுல இருக்கும்போது சில தவறுகள் நம்ம செய்யும்போது எனக்கும் ஆண்டவருக்குமான உறவு முடிஞ்சிருது அப்படின்னு நினைச்சு நம்ம பின்வாங்கி போகிறோம். அது என்னைக்குமே பிசாசு அதைதான் எதிர்பார்க்கிறான். அவன் உங்களை பாவம் செய்ய வைக்கிறது அவனுடைய நோக்கம் கிடையாது. அவனுடைய முக்கியமான நோக்கம் உங்களை இயேசுவிடத்திலிருந்து பிரிக்கிறது தான் அவனுடைய முக்கியமான நோக்கம். அதுக்கு அவன் பாவத்தை பயன்படுத்துகிறான். நம்ம நினைக்கிறோம் அந்த பாவத்தை ரொம்ப நம்ம நினைச்சு நினைச்சு பாவத்தை ரொம்ப முக்கியத்துவப்படுத்திடுறோம். ஆனா அதோட முக்கியம் என்ன தெரியுமா? இயேசுவோடு உறவுல இருப்பது, இயேசுவோடு கூட இருப்பதுதான் முக்கியம். நம்ம இந்த பாவத்தை முக்கியத்துவப்படுத்தி ஐயோ நான் பாவம் செஞ்சுட்டேன், ஐயோ அந்த பாவம் பாவம் பாவத்தை கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இயேசுவோடு கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை மறந்து போயிடும். பாவம் செய்யாம இருந்தா நல்லதுதான். ஆனா பாவம் செஞ்சீங்கன்னா பிரச்சனை இல்லைங்க. ஆண்டவர்ட்ட மறுபடியும் வாங்க. நீங்க செஞ்ச தப்புனால ஆண்டவர் என்ன நேசிக்க மாட்டாருன்னு நினைச்சு விட்டுட்டு போயிடாதீங்க. பிசாசு அதுதான் நீங்க செய்யணும்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். நிறைய ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுடைய லைஃப்ல அநேக பிரிவுகள் வர்றதுக்கு காரணம்னா ஒரு தப்பு நடந்திருக்கும், ஒரு மனஸ்தாபம் நடந்திருக்கும். ஆனா என்ன ஆகும்னா அந்த மனஸ்தாபத்தை அவங்க அதிகமாய் நினைத்து 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 அவங்க அந்த ஒரு டிவோர்ஸ்ல போய் நிப்பாங்க. முக்கியம் அந்த உறவு உடையக்கூடாது, அதுதான் முக்கியம். மனஸ்தாபம் முக்கியம் கிடையாது. எப்படியாவது அந்த உறவை காத்துக்கொள்ள வேண்டும், அதுதான் முக்கியம். எனக்கு நிறைய உறவுகள் உடைந்து போறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? இந்த சின்ன சின்ன மனஸ்தாபங்கள், சின்ன சின்ன விஷயங்கள் தவறு நடக்கும்போது அதை சரி செய்து கொள்ளாமல் அந்த மனஸ்தாபத்தையே நினைச்சு 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 ஒரு அழகான உறவை முடித்து விடுகிறார்கள். இன்னைக்கு ஆண்டவர்ட்ட அப்படிதான் நிறையவருடைய ரிலேஷன்ஷிப் முடிஞ்சு போயிருக்கிறது. ஆண்டவர் விரும்புகிற ஒரே ஒரு விஷயம், நீ என்னிடத்துல மறுபடியும் திரும்பி வருவியா? மறுபடியும் நீ என்ன பழைய மாதிரி நேசிப்பியா? நீ ஆதியில வச்சிருந்த அன்பை மறுபடியும் நீ என்கிட்ட காட்டுவியா? அப்படிங்கறத ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். சோ நான் பேசுகிற விஷயங்கள் நிறைய விஷயங்கள் ஒரே மாதிரி இருந்தாலும் ஆண்டவர் இதை எதிர்பார்க்கறதுனால உங்கள்கிட்ட சொல்றேன். நம்ம பிரசங்கம் அழகா பண்ணலாம். நிறைய நிறைய நேரத்துல நம்ம ஊழியம் பண்ணணுங்கிற ஆர்வம் நிறைய பேருக்கு இருக்கு. இங்க வந்திருக்கிற எத்தனை பேருக்கு நீங்க ஊழியம் பண்ணணுங்கிற ஆசையோட வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. எத்தனை பேருக்கு ஊழியம் பண்ண வேண்டும், நான் இன்னும் அதிகமா ஆண்டவருக்கு ஓட வேண்டும் என்கிற ஆசை எத்தனை பேருக்கு இருக்குன்னு தெரியல. மேபி எல்லாத்துக்கும் இருக்கலாம். கிறிஸ்தவர்களா இருந்த எல்லாத்துக்கும் ஊழியம் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கும். ஆனா அடிப்படை மார்க் 3ஆம் அதிகாரத்துல தான் இருக்கு. முதல் ஸ்டெப் ஆண்டவரோட கூட நமக்கு ரிலேஷன்ஷிப் சரியா இருக்கணும். அது இருந்தாதான் நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும். இன்னைக்கு பிரச்சனையை அந்த முதல் ஸ்டெப் சரியில்லைங்கிறதுனாலதான் நம்மளால அடுத்த ஸ்டெப் போக முடியல. நீ என்ன பிரயாசப்பட்டாலும் சரி, என்ன ஓடுனாலும் சரி, என்ன உழைச்சாலும் சரி, இந்த ஆண்டவரோடு கூட இருக்க வேண்டிய உறவு சரியில்லைன்னா நம்முடைய உழைப்பு வீணாக போகும். நம்ம எடுக்கிற முயற்சிகள் வேஸ்டா போகும். இன்னைக்கு நான் பர்சனலா ஃபீல் பண்ணதை உங்கள்கிட்ட நான் சொல்றேன். ஊழியம் பண்றதுக்கு வாழணும், ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய முயற்சிகளை நான் எடுத்திருக்கிறேன். எல்லாம் தோல்வியில போய் முடியதான் செய்யுது. அப்போ நான் யோசிப்பேன், ஏன் ஆண்டவர் இவ்வளவு முயற்சி எடுத்தும், இவ்வளவு பிரயாசப்பட்டு, இவ்வளவு உபவாசம் இருந்தும், இவ்வளவு ஜெபம் பண்ணியும் சில விஷயங்கள் நடக்கவே மாட்டேங்குது, ஏன் அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் சொன்ன ஒரு விஷயம் தான், முதல்ல ஏன் கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப்ல நீ சரியா இரு. என்ன நீ நேசிக்கிறதுல கரெக்டா இரு. எனக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நீ கரெக்டா கொடு. அதுதான் முதல் ஸ்டெப். அதை நீ செய்யாம நீ என்ன முயற்சி பண்ணாலும் உன் வாழ்க்கை தோல்வியில தான் போய் முடியும். நீ பாவத்தை ஜெயிக்கிறதுக்கு நீ என்ன முயற்சி எடுத்தாலும் நீ தோற்றுதான் போவ. இன்னைக்கு நம்ம நிறைய விஷயம் நம்ம செய்யக்கூடாது, நம்ம தப்பு பண்ணக்கூடாது, சோம்பேறியா இருக்கக்கூடாது அப்படின்னு நிறைய முயற்சிகள் எடுக்கிறோம். எல்லாம் தோல்வி அடைகிறதுக்கு காரணம் என்னன்னா முதல் ஸ்டெப் தப்பு. ஆண்டவரோடு கூட இருக்க வேண்டிய அந்த ரிலேஷன்ஷிப்ல ஒரு ஓட்டம் இருக்குது. அதை சரி செய்யாம நீங்க என்ன முயற்சி எடுத்தாலும் சரி, ஈவன் பெரிய பெரிய பாஸ்டர்ஸ் டிஜிஎஸ் தினகரனே எந்திரிச்சு உங்களுக்கு தலையில கை வச்சு ஜெபம்னாலும் சரி, உங்க வாழ்க்கையில ஒரு மாறுதலும் இருக்காது. பெரிய பெரிய தீர்க்கதரிசிகள் உங்க வாழ்க்கையில தீர்க்க தரிசனம் சொல்லி உன் வாழ்க்கை இன்னையோட மாறிடும். நீ பெரிய ஆளர் அப்படியே என்ன தீர்க்க தரிசனம் சொன்னாலும் ஒண்ணும் மாறாது. உங்களுக்கும் ஆண்டவருக்குள்ள அந்த தொடர்பு சரியில்லைன்னா எத்தனை பெரிய பெரிய தீர்க்கதரிசிகள் ஜெபம் பண்ணாலும் நம்ம வாழ்க்கையில ஒரு மாற்றமும் இருக்கு. இன்னைக்கு நம்ம நிறைய பேர் அப்படிதான் நினைக்கிறோம். பெரிய பாஸ்டர்ட்ட போய் ஜெபம் பண்ணிட்டா நம்ம லைஃப் குறிச்சு ஏதாவது சொல்லிடுவாரு, ப்ரேயர் பண்ணுவாரு, லைஃப் மாறிடும். ஏதாவது ஒரு அபிஷேக கூட்டத்துக்கு போனா அபிஷேகம் பெற்று நிரம்பினா லைஃப் மாறிடும் அப்படின்னு. எங்கேயும் போய் பாருங்க, நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ள தனிப்பட்ட உறவுல ஒரு மாற்றம் வரலன்னா, அதை நம்ம சரி செய்து கொள்ளலன்னா எல்லா முயற்சிகளும் எல்லா உபவாசங்களும் வீணாதான் போகும். எனவே மற்ற விஷயங்களை கடந்து மண்டையை உடைக்கிறத விட்டுட்டு முதல்ல பேதுருவை போல ஆண்டவர்ட்ட கொஞ்ச நேரம் உட்காந்து பேசு. ஆண்டவர் ரொம்ப நல்லவருங்க. ஹி இஸ் ஒன் பிரேயர் அவே அப்படின்னா அவர் ஒரு ஜெபத்துல நம்மகிட்ட திரும்பி வந்துடுவாருங்க.
நீங்க எவ்வளவு வருஷம் ஆண்டவர் விட்டு பின்வாங்கி போயிருக்கலாம், 10 வருஷம் ஆண்டவர்கிட்ட பேசாம இருந்திருக்கலாம். ஆனா ஒரே ஒரு சின்ன ஜெபம் பண்ணீங்கன்னா ஆண்டவர் திரும்ப வந்துருவாரு. ஆண்டவர் திரும்ப உங்கள்கிட்ட பேச ஆரம்பிச்சிருவாரு. ஒரு ஜெபம், ஒரு 5 நிமிஷம் ஜெபம் அவர் உங்களை மறுபடியும் உங்கள்கிட்ட பேச வச்சிரும். நம்ம அதை தான் இன்னும் செய்யாம இருக்கிறோம். எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு, எல்லாத்தையும் வேண்டான்னு விட்டுட்டு ஒரு கொஞ்ச நேரம் அவருடைய சமூகத்துல உட்கார்ந்துட்டீங்கன்னா போதும், அவர் பேச ஆரம்பிச்சிருவாரு. நமக்கு எல்லாம் தெரியும், இதெல்லாம் நம்ம ருசிச்சிருக்கிறோம், இதெல்லாம் நம்ம லைஃப்ல பார்த்திருக்கோம். ஆனா பார்த்துமே இதை நம்ம இன்னும் ட்ரை பண்ணாம இருக்கோமே. இளைய குமாரன் தகப்பனை விட்டு பிரிந்து போயிட்டு ஒரே ஒரு சின்ன ஒரு டிசிஷன் எடுக்கிறார். என் தகப்பன் வீட்டுக்கு எல்லாத்தையும் சம்பாதிச்சுட்டு, நான் எதெல்லாம் இழந்தேனோ அதெல்லாம் சம்பாதிச்சுட்டு திரும்பி போவேன்லாம் சொல்லல. தான் இருக்கிற அதே அழுக்கு வஸ்திரத்தோட, தான் இருக்கிற அதே கேவலத்தோட நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வர்றாரு. தூரத்துல வரும்போதே தகப்பன் ஓடி போய் அணைச்சிட்டாரு. திரும்பி வரணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா போதுங்க, ஆண்டவர் ஓடி வந்து உங்களை அணைச்சுப்பாரு. திரும்பி வரணும்னு ஒரு சின்ன ஒரு ஸ்டெப்பை திருப்பி வச்சிட்டீங்கன்னா போதும், அவர் அதுக்கு ஒரு டேக் கேர் பண்ணிப்பாரு. நம்ம அந்த ஒரு முடிவை தான் எடுக்க மாட்டேங்கிறோம். நம்முடைய பழைய வாழ்க்கையை விட்டுட்டு பாறேன்னு சொல்லிட்டீங்கன்னா போதுங்க, ஆண்டவர் அதுக்கப்புறம் உங்க லைஃப்ல அவர் டேக் ஓவர் பண்ணி அவர் உங்களுக்கு என்னெல்லாம் பண்ணுவோம், ட்ரெஸ்ஸை மாத்தணுமா ட்ரெஸ்ஸை மாத்துவார், உங்களை குளிப்பாட்டணுமா குளிப்பாட்டுவார், மோதிரம் போடணுமா மோதிரம் போடுவார். லைஃப்க்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் அவர் பார்த்துப்பார். ஆனா அந்த முடிவை தான் நம்ம இன்னும் எடுக்காம இருக்கோம். அந்த டேர்ன், யூ டர்ன், அந்த யூ டர்ன் தான் நம்ம இன்னும் பண்ணாம போயிட்டு இருக்கோம். ஒரு அடிக்கடி இந்த விஷயத்த நான் சோசியல் மீடியாஸ்ல அந்த பாக்குறேன். இந்த கோட் என்ன கோட்னா, ஒரு தவறான வழியில நீங்க போயிட்டீங்கன்னா ரொம்ப மறுபடியும் சரியான பாதையில வர்றதுக்கு சரியான ரூட் எதுன்னா, எவ்வளவு சீக்கிரத்துல நீங்க யூ டர்ன் பண்றீங்களோ அவ்வளவு சீக்கிரத்துல நீங்க சரியான பாதையில சீக்கிரமா போயிடலாம் அப்படின்னு. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், நான் கூட இந்த தப்பு பண்ணுவேன். ஒரு ராங் ரூட் போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நான் உடனே யூ டர்ன் பண்ண மாட்டேன். அப்படியே கொஞ்சம் தூரம் போய் ரைட்ல ஏதாவது ரோடு வருதா, லெஃப்ட்ல ஏதாவது ஒரு ரோடு வருதா, அப்படி போய் சுத்திட்டு வருவோம் அப்படின்னு நினைச்சு போயிட்டு இருப்பேன். ஆனா ஒரு யூ டர்ன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உடனே திரும்பி வந்திருக்கலாம். என்னைக்கு நம்ம ஒரு பாவம் பண்ணிட்டு அப்படிதான் அப்படியே சுத்துறோம், அப்படியே வேற எங்கேயாவது வழி இருக்குதா, அங்கே ஏதாவது வழி இருக்குதா அப்படின்னு ஒவ்வொரு இடமா சுத்திட்டு இருக்கிறோம். ஒரு சின்ன ஒரு யூ டர்ன் பண்ணுங்க போதும், மறுபடியும் ஆண்டவர்ட்ட வந்துடலாம். பாவத்தை மறைக்கிறதுக்கு பிளான் பண்ணாதீங்க. ஆதாம் அதை தான் பண்ணாரு. ஒரு பாவத்தை பண்ணிட்டு மறைக்கிறாரு, இலைய வச்சு மறைக்கிறாரு, மறைக்க முடியல. தாவீது ஒரு தப்பை பண்ணிட்டு பயங்கரமா பிளான் பண்றாரு, இந்த தப்பை மறைக்கிறதுக்கு, மறைக்க முடியல. ஆண்டவர்கிட்ட நம்ம எதையும் மறைக்க முடியாது. பெஸ்ட் வழி ஆண்டவர்கிட்ட வர்றதுக்கு, எப்படி இருக்கிறீங்களோ அப்படியே வந்துருங்க. நிர்வாணமா ஆவாதம் இருந்தா, நிர்வாணமா வந்தா ஆண்டவர் ஏத்துப்பாரு. இதுதான் நான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம்னா ஆண்டவர் அக்செப்ட் பண்ணிப்பாரு. நம்ம இதுக்கு நம்ம தனியா வைஸா திங்க் பண்ணி ரொம்ப அறிவாளி மாதிரி யோசிச்சு ஒரு புத்திசாலித்தனமா ஒரு வழியை கண்டுபிடிச்சு ஆண்டவர் ஐஸ் வைக்கிறதுக்கு இதெல்லாம் ஆண்டவர்கிட்ட செல்லுபடி ஆகாது. நீங்க அதே அழுக்கு வஸ்திரத்தோட அதே இதோட வாங்க, ஆண்டவர் உங்களை அக்செப்ட் பண்ணிப்பார். ஒரே ஒரு விஷயம், சீக்கிரமா வந்துருங்க, அவ்வளவுதான். எவ்வளவு சீக்கிரமா வரீங்களோ அவ்வளவு சீக்கிரமா உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். நிறைய விஷயங்களை நீங்க இழந்து போக மாட்டீங்க. இந்த இளையகுமாரன் கொஞ்சம் சீக்கிரமா அந்த கையில உள்ள காசு செலவழிக்கும் போதே யோசிச்சிருந்தாருன்னா நல்லா இருந்திருக்கும். காசு போகும்போது அவருக்கு யோசனை வரல, தேசத்துல பஞ்சம் வரும்போது யோசனை வரல, பன்றி மேய்ச்சிட்டு இருக்கும் போது ஸ்டார்டிங்லயும் யோசனை வரல. அவனுக்கு சாப்பாடு ஒண்ணுமே இல்லாம வேற வழியே இல்லாம போகும்போதுதான் திரும்பி வரணும்னு யோசனை வருது. நம்ம இவ்வளவு சஃபர் ஆக வேண்டிய ரீசனே கிடையாதுங்க. இவ்வளவு கஷ்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, இவ்வளவு கண்ணீர் வடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க அன்னைக்கே வந்திருந்தீங்கன்னா இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கவே வேண்டாம். நம்ம அன்னைக்கு ஒரு முடிவு எடுத்திருந்தோம்னா இன்னைக்கு இவ்வளவு நாள் நம்ம அழுதுருக்க வேண்டாம். இன்னைக்கும் நமக்கு டைம் இருக்குது, ஒரு முடிவு எடுங்க. ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு ஜீவனை கொடுத்துருக்காருன்னா ஏன் கொடுத்துருக்காரு தெரியுமா? உங்களுக்கு மனம் திரும்புறதுக்கு ஒரு சான்ஸ். நிறைய பேருக்கு இந்த சான்ஸ் கிடைக்குமாங்கிறது தெரியல, நிறைய பேர் போயிட்டாங்க. ஆனா உங்களுக்கு மனம் திரும்புறதுக்கு இன்னொரு சான்ஸ் இன்னைக்கு ஆண்டவர் தருகிறார். இன்னைக்கே நம்ம யூ டர்ன் பண்ணிட்டு வந்துருவோம். என்னையும் சேர்த்து தான் நான் சொல்றேன், யாருமே இங்க வந்து பரிசுத்தவங்கள் கிடையாது, யாருமே பெர்ஃபெக்ட் கிடையாது. எனவே இன்னைக்கு இந்த ஜெபத்துல நீங்க ஒரு விஷயத்த நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்ல போறீங்க, ஆண்டவரே நான் மறுபடியும் வருகிறேன், நானாகவே வர்றேன், நான் உங்கள்கிட்ட நேசிக்கிறேன். ஒரு காலத்துல வைராக்கியமா இருந்த உண்மைதான், நான் அவ்வளவு பெர்ஃபெக்டா இருக்கணும்னு ஆசைப்பட்டது உண்மைதான். நான் எவ்வளவு பெர்ஃபெக்டா இருக்கணும்னு ஆசைப்பட்டேனோ அவ்வளவு மோசமானவனா மாறிட்டேன். எவ்வளவு உண்மையா ஆண்டவருக்கு இருக்கணும்னு ஆசைப்பட்டேனோ அவ்வளவு மோசமா, அவ்வளவு ஏமாத்துக்காரனா மாறிட்டேன். இப்ப என்கிட்ட சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும், ஆனா நீங்க என்ன இன்னும் நேசிப்பீங்க. நான் திரும்பி வந்தா இப்பவும் நீங்க என்ன அக்செப்ட் பண்ணுவீங்க.